58வது தடவையாக நடைபெறும் புத்தரிசி விழா பாதுகாக்கப்பட்ட நாட்டை கட்டியெழுப்புவதற்காக பிடியளவு கமநலத்திற்கு செல்வோம் எனும் துணிப்பொருளில் இடம்பெறுகின்றது. அட்டமஸ்தானாதிபதி கண்டி பள்ளேகம கலாபிய பிரதான சங்கநாயக்கர் ஹேமரத்ன தேரரின் ஆலோசனையின் பிரகாரம் விவசாய அமைச்சும் விவசாய திணைக்களமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன. பெருமுகத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் ஜெயஸ்ரீ மகாபோதியில் வைத்து சம்பிரதாயபூர்வமாக பூஜிக்கப்பட்டது. அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் தங்க முலாம் பூசப்பட்ட பாத்திரத்தில் புத்தரிசி நிரப்பும் பணியை ஆரம்பித்ததுடன் மகா சங்கத்தினரின் பிரித் பாராயணத்திற்கு மத்தியில் தங்க கிண்ணத்தில் அரிசியினை நிறைக்கும் சம்பிரதாயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பங்கேற்றார். விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் UP ரோஹண ராஜபக்ச மற்றும் ஹெக்டர் கொப்பேக்கடுவ விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் AL சந்திக ஆகியோர் 58வது புத்தரிசி விழாவுக்கான நினைவு சின்னத்தை ஜனாதிபதியிடம் கையளித்தனர். ஆதிவாசிகளினால் சம்பிரதாய பூர்வமாக ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு காணிக்கையாக வழங்கப்படும் சுத்தமான தேன் ஆதிவாசிகளின் உபத்தலைவரால் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. குறித்த பூஜை பொருட்கள் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சமர்ப்பிக்கப்படுவதன் பொருட்டு ஜனாதிபதியினால் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரின் வசம் கையளிக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விவசாயிகள் கௌரவிக்கப்பட்டனர்.